என்ன பண்ணாரு, காவேரிக்கு வந்து ஒரு வேலை ஏற்பாடு பண்ணணும். ஆனால் காவேரிக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வச்சு வந்து ஃபோன் பண்ண வைக்கிறாரு. காவேரி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்டை திட்டுறாரு. ஏன்டா அவனுக்கு அறிவு இருக்காடா, நான் எப்படியாவது வந்து நீ நம்ப வைப்பேன்னு பார்த்தா உன் பேரை சொல்கிறதுக்கு எப்படி தடுமாற, ஏன் மச்சான் உண்மையான பேர் தானே வெளியே வரும், எப்படி போலியான பேர்லாம் திடீர்னு வெளியே வரும், நீ ஏன் சொல்லு அப்படின்னோடனே உன்னெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு விஷயத்தை கூட யாரையும் ஏமாற்ற முடியலடா, அதுவும் என் பொண்டாட்டி ஒரு விஷயம் கூட ஏமாற்ற முடியலடா, இந்த மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படின்றாரு. டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, உன் பொண்டாட்டி ஏமாத்துறதுக்கு நான் வந்து உனக்கு கிடச்சனா என்ன போய் திட்டிகிட்டு இருக்க அப்படின்னோடனே சரி அடுத்து என்ன பிளான் விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா அடுத்த பிளானு வேறு வழியே கிடையாது, காவேரி வீடு தான். எனது காவேரி வீடா? ஆமாம் பின்ன நான் எவ்வளோ நாள் தான் என் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க முடியும், இப்போ என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போயிருக்கா அவளை சமாதானப்படுத்தி கூட்டின்னு வரணும், அப்போ அவங்க வீட்டுக்கு போய் தானே சமாதானப்படுத்தி கூட்டின்னு வரணும், கரெக்டு தான்டா, உன்னை எப்படி அவங்க வீட்டில் சேர்த்துப்பாங்க, அதெல்லாம் சேர்த்துப்பாங்க நான் எப்படின்னு பார்க்குறேன். டேய் என்னடா நீ பிரச்சனைன்ற, அதுக்கு எப்படி சேர்த்துப்பாங்க, எல்லாத்துக்கும் இந்த விஜய் பிளான் பண்ணுவான் பார், கூடிய சீக்கிரம் காவேரியோட அம்மாவே வந்து காவேரியை நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க, உங்கள் தொல்லை தாங்க முடியல சொல்லிட்டு அனுப்புவாங்க பார். டே அப்படி தொல்லை கொடுக்க போறியா, தொல்லை கொடுத்தா தான் நடக்கும்னா எல்லாம் தொல்லை கொடுக்க வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இவன் என்ன பிளான் இருக்கானே தெரியலையே, எப்படியோ என்ன பண்ண போகிறானோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணி வந்து புது வீட்டுக்கு வந்து குடியேறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற கட்டிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்து அங்கே வராங்க. அவங்க காவேரியை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. எப்படிம்மா நீ வந்து கல்யாணம் ஆகிடுச்சா உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அப்படி பார்க்குறாங்க. சரிம்மா புருஷன் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னோடனே அப்படி காவேரி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தயங்குறாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க கங்கா. அப்படியாம்மா, உன் வீட்டுக்கு என் வீட்டுக்காரு இப்போ நடிச்சிட்ருக்காரு, அதே டைமில் வந்து சீரியலாக நடிக்கிறார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வருதுல்ல அதுலேயும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னு. அப்படிங்களா, சூப்பர்மா, உண்மையிலேவா, நல்லா வந்து இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இறங்கி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு, ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம், உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு நல்ல மனுஷமா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாங்க அவர் எப்போவுமே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா. பெரிய டிவி ஸ்டார் ஆனோன்னே எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்களா, அது எப்படிங்க மறப்போம் அப்படின்றாங்க. எங்களுக்கும் பெருமை தான் ஒரு டிவி ஸ்டார் வந்து எங்கள் வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் பற்றி கேட்டுட்ருக்காங்க. நிவினோட ஒய்ஃபு, இவங்க தான் வந்து அவங்க ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து யமுனா நிவின்லாம் பற்றி கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து சரிங்க உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இன்னொருத்தவங்க வந்து கொடுத்துன வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு பையன் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை, வந்து அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிங்களா, யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக வந்து யாரோ வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் அந்த ரூம்லேருந்து வராரு. பிச்சைக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி சொல்லிடுறாங்க. எப்படி விஜய் இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து நாங்கள் சொன்னோம் இல்லைங்க, பக்கத்து ரூமில் வந்து ஒரு பையன் இருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் இவர் தான், இவரும் வந்து பெரிய கம்பெனி தான் வச்சுருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து தங்கியிருக்காரு, நல்ல பையன் தாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிவிட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. இதனால காவேரியோட ஃபேமிலி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருமே திட்டுறாங்க. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. அதெல்லாம் தெரியாது, என் பொண்டாட்டி இல்லாமல் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு அத்தையோட ஃபேமிலி என் பொண்டாட்டியோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காரு. உடனே வந்து என்ன பண்ண தெரியாமல் சாரதா தவிக்கிறாங்க. என்ன இந்த தம்பி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, லவர்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம காவேரிக்கு. காவேரி அசந்து போகிறாங்க. பாட்டெல்லாம் வச்சு அப்படின்னு பயங்கரமாக அமுக்கலம் பண்ணி செம்மையாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்குற காவேரி ஒரு நிமிஷம் மயங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. எனக்கு தெரியும் காவேரி உன்னை பற்றி அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாரு.